அன்றைக்கி ஒரு குட்டி போய் சொன்னேன், என்ன அந்த பெரியவங்கள மோசம் அப்படின்னு. ஏன்டா பெரியவங்களா அப்படி சொல்கிற? அப்புறம் என்ன மரம் நடுவிழான்ட்டு முடுக்குன்னு செடியை நட்டுட்டு போகிறாங்க. மரம் நடுவிழான்னு அவ்வளோ ஒரு மரத்தை நட முடியும். வெறும் பேப்பர் வந்து கொடுத்தேன் கையில். பாக்டீரியா படம் வச்சு பாங்க குறினா வெறும் பேப்பர் வந்து கொடுத்துருக்கேடா. போன பேரில் என்ன சொன்னீங்க? பாக்டீரியா கண்ணுக்கு தெரியாதுங்க. நான் வரைஞ்சிருக்கேன், உங்கள் கண்ணுக்கு தெரியல. அவ்வளோ கண்ணாடி போட்டு வந்து ஒழுங்கா பாருங்க அப்படின்னு. இன்னொன்று ஆப்ரேஷனால சில பயந்துரு. ஒரு ஆள் வாலி எது பிளாஸ்டிக் வாலி, பிளாஸ்டிக் சக்கு, பிளாஸ்டிக் டப்பா எல்லாத்தையும் டாக்டர் வந்துருக்காரு. எதுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவீங்களாமே? அழகா இருக்கும். நான் ஒன்று கேட்டேன், ஏன்டா நீச்சல் கற்றுக்கிட்டு எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. தண்ணியில் தான் அப்படின்னா. இல்லை சிங்கப்பூர் உங்கள் மாமா இருந்தார், இப்போ என்னவா இருக்கார்? இப்போ மாமாவை தான் இருக்காரு. அன்றைக்கி நான் கல்யாண வீட்டில் செருப்பு எங்கே உடம்பு தெரியல, அதனால் கூப்பிட்டு டேய் செருப்பு எங்கே ஓடுறது அப்படின்னு. காலில் தான் போடுறது அப்படின்னா. இதுக்கு மேலே எனக்கு பேச நேரம் இல்லைன்னு தலைவரே, நீங்கள் சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனை போட்டு தள்ளிட்டோம். நான் எப்படி அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டு தள்ள சொன்னேன்? நீங்கள் ஆனால் ஒரே புழுக்கமாக இருக்குது, ஏசியை போட்டு அப்படிங்க. ஏசியை போட்டுக்கிறாங்க, ஏசியவே போட்டு முடிச்சிருக்காங்க. வார்த்தை கொஞ்சம் பிறகுச்சுன்னா சோழியை முடிஞ்சு போயிடும். அன்றைக்கி ஒரு ஆள் சொன்னார், என் நாய்க்குட்டி ஒன்று காணாமல் போச்சுங்க அப்படின்னு. பேப்பரில் விளம்பரம் கொடுக்க வேண்டியானா? ஏன் நாய்க்கு படிக்க தெரியாதுல்ல, விளம்பரத்தை கொடுத்த என்ன செய்யும்? காலையில் விதைக்க போவோம், கிராமத்தில் விதைக்கிற காப்போம். இந்த ஆள் என்ன அஞ்சிருக்கு, கீழே டம்முன்னு விழுந்து புரண்டு வச்சிருக்காரு. அங்கிட்டு போனக்கு ஒரே குழப்பம், என்னையா நீ கீழே ஏன் இப்படி விழுந்து வளைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு. உளுந்து வச்சா நல்லதுண்டாங்க, நல்லா வேமா சாவுடு வரைக்கும் உளுந்து. அன்னைக்கு ஒரு ஆள் வந்தார் பாதையில், ஒரு காலில் ப்ரௌன் கலர் ஷூ, இதில் பிளாக் ஷூ. என்னங்க ரெண்டு காலி வேறு ஷூ போட்டுருக்கீங்க அப்படின்னு. அதான் தம்பி எனக்கும் குழப்பமா இருக்குது, வீட்டில் இதே மாதிரி ஒரு சோடி இருக்கு அப்படின்னா. பிடிச்சி சத்துன்னு இருக்குண்ணே. இந்த பிள்ளை வர்றா பாரு, முகத்தில் பாரு, 96 மார்க் எடுத்துட்டு செவத்தில் போய் முட்டுது, அழுது. வீட்டுக்கு நான் எப்படி போகிறதுன்னு கேட்குது. அது பிள்ளையா நீ இல்லையா? 15 மார்க் எடுத்துட்டு கிளாஸே ரணாலப்படுத்திக்கிட்டு இருக்க. போங்க சார், ஒன்றுமே இதுல இருந்து 5 மார்க் எப்படி ஜோக்கு அடிச்சுக்கிட்டா சிரிச்சுக்கிட்டே இருக்கான் நிறுத்தாம. என்னையா அவர் ஒன்றும் ஜோக்கு பெரிய ஜோக்கு மாதிரி தெரியும், அதுக்கு போய் இந்த சிரிப்பு சிரிக்கிற. சும்மாரியா நம்ம நிறுத்தணும்னா அடுத்த ஜோக்கை சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா